தமிழ்நாட்டில் கடந்த 21 ஆண்டுகளாக தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் சில்லறை மதுபான வியாபாரத்தை தமிழ்நாடு அரசே நேரடியாக மேற்கொண்டு வருகிறது. சில்லறை மதுபான வியாபாரத்திற்காக 2003ஆம் ஆண்டில் ஏறத்தாழ 35,000 பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஒப்பந்த பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். தொகுப்பூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த 21 ஆண்டுகள் பணி தொடர்ச்சியை முடித்துள்ள இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான முதன்மை முன்னுரிமை கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மீது தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் எந்த மட்டத்திலும் தலையிட்டு தீர்வு காண்பதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அமைதியான முறையில் சட்ட முறைகள் அனைத்துக்கும் உட்பட்டு ஜனநாயக ரீதியாக நடைபெறுகிற இந்த இயக்கத்தை ஒடுக்குவதற்கான முறையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை மூலமாக பணியாளர்கள் வழிமறித்து தடுக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் கொடுக்காத பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அவைகளை எல்லாம் தாண்டி இங்கே வந்திருப்பவர்கள் இப்பொழுது தலைமைச் செயலகம் நோக்கி செல்லுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். காவல்துறையினர் தடுத்து எங்களை இங்கே கைது செய்கிறார்கள். காவல்துறை எங்களை கைது செய்ததற்கு பிறகு நாங்கள் அவளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செல்வதால் அவர்கள் எங்கே எங்களை அழைத்து செல்லுகிறார்களோ அங்கே செல்ல போகிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு இப்படியான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பது தொழிலாளர் நலனுக்கும் தொழிற்சங்க நடைமுறைக்கும் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகளுக்கும் மாறானது என்பதை மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா நிலைகளிலும் மனித வளத்தை மேம்படுத்துகிற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிற அரசு தொழிலாளர் நலத்துறையில் மாத்திரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் என்று உழைக்கும் மக்களின் உரிமைகளை அவருடைய உணர்வுகளை புறக்கணித்து வருவது ஜனநாயகத்தின் ஆரோக்கியமாக அமையாது என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அரசும் உணர வேண்டும். எங்கள் கோரிக்கைகளில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. ஒருவேளை இன்று மாலை எங்கள் விடுதலை செய்யப்பட்டால் அப்போதும் எங்கள் பயணம் தலைமைச் செயலகம் நோக்கியதாகத்தான் இருக்கும் என்பதை இங்கே திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 அடிப்படையான கோரிக்கைகளில் அரசு தரப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் வரை எங்கள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அறிவிப்பை ஏற்று பிற பகுதி தொழிலாளி வர்க்கமும் இதற்கு ஆதரவாக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவி அழைத்துக் கொள்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த 3 கோரிக்கைகளை பற்றி அவர்கள் பேசுவதற்கு முன்வரவில்லை. இந்த 3 கோரிக்கைகளின் மீது அரசின் நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் வந்து உயிர் பாதுகாப்பு அங்கங்க ஒரு சகஜமான நிலைக்கு போயிருக்கின்ற. ஆனா நீங்களும் பல்வேறு போராட்டங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இறுதிக்கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? இதுல அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள், தேர்தல் அப்படியெல்லாம் கணக்கில்லை. தொழிலாளர் உரிமைக்கான போராட்டம், தொழிலாளருடைய உரிமைக்கான போராட்டம் என்ற முறையில் அவைகளை ஆதரித்து கட்சிகள் இங்கே வந்திருக்கின்றன. எங்களுடைய போராட்டத்தை எல்லா கட்சிகளும் அதனுடைய எல்லை தாண்டி ஆதரிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காத்திருப்பு போராட்டம் சொல்லியிருக்கீங்க. நாளை வந்து இப்ப கடைக்கு பணியாளர்கள் செல்வாங்களா? கடைக்கு வேலைக்கு? கடை அடைப்பு நாங்கள் அறிவிக்கவில்லை, வேலை நிறுத்தம் அறிவிக்கவில்லை. கடைகள் வழக்கம் போல் இயங்கும்.